வணக்கம். இது குட்டி ஸ்டோரி பாட்காஸ்டோட 30வது எபிசோட். இப்போதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. அதுக்குள்ள 30 எபிசோட் ஆயிடுச்சுல்ல. நம்ப முடியவில்லை வில்லை. அப்பாடா, யாரு கேட்குறாங்களோ இல்லையோங்க, ஸ்டாண்டர்டா ஒரு சில ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. உடனே ஸ்டோரியில ஷேர் பண்றது, அப்ரிஷியேட் பண்றது பெரிய விஷயம் இல்லை. நான் என்ன சொல்லலை, ஷேர் பண்றவங்கள சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரெகுலராக எங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டா, ஃபேஸ்புக் அண்ட் சோஷியல் மீடியாலையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் சொல்கிற எல்லாருக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ். இதை பற்றி தான் இன்னைக்கு எபிசோடே. இது நான் எங்களை பற்றின விளம்பரம் இல்லைங்க. இது தேங்க்ஸ்ன்னு சொன்னேன்ல, அதை பற்றி. தேங்க்ஸ்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம வாழ்க்கையில 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒன்று தேங்க்ஸ், இன்னொன்று சாரி. இது ரெண்டையும் கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சா அந்த வாழ்க்கை நிம்மதியாகவும் அழகாகவும் இருக்கும். அண்ணாமலை படத்துல வினு சக்கரவர்த்தியோட ரோல் ஞாபகம் இருக்கா? அவர் வர்றது ஒரு 3 சீன் தான் இருக்கும். ஆனா அதுல ஒரு பேசிக் லைஃப் லெசனை சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாரு. கிராட்டிடியூட். நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவரை ஒரு புது ஆளா மாத்திடுவாரு. அந்த நன்றி கடனுக்காக அவர் சொல்வாரு, அண்ணாமலைக்காக எத்தனை கோடி ரூபாய் செக்யூரிட்டி கொடுக்கவும் நான் தயார் அப்படின்ட்டு. அதே மாதிரி நல்லவனுக்கு நல்லவன் படத்துல as a token of gratitude அவர் சொத்தை ரஜினிக்கு எழுதி கொடுத்துருவாரு. நமக்கெல்லாம் இப்படி யாருமே கிடைக்க மாட்டேங்கிறாங்கல்ல. பேங்க்காரங்க தான் நன்றியுணர்வோட உங்கள் சேவையை பாராட்டி கம்பெனி கொடுக்கக்கூடிய ஒரு அதிசய பொருள் எக்ஸ்ட்ரா லோன், எக்ஸ்ட்ரா கிரெடிட் கார்டு அப்படின்னு கூவி கூவி விற்கிறாங்க. என்னத்த சொல்ல. யூஸ்வலா தேங்க்ஸ் சொல்றது ஒரு கர்டசி. நம்ம யாருக்காவது ஹெல்ப் பண்ணி அவங்க நமக்கு ஒரு தேங்க்ஸ் சொன்னாலோ, இல்லை அதை மறக்காம நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது ஞாபகப்படுத்தி சொன்னாலோ நமக்கு கேட்க சந்தோஷமா இருக்கும்ல. நெக்ஸ்ட் டைம் நமக்கும் இன்னும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்ட்டு தோணும். ஒரு பக்கம் பை ஷோயிங் கிராட்டிடியூட் அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகும். இன்னொரு பக்கம் அதை வெளிப்படுத்துறவங்க மென்டலி ஸ்ட்ராங் ஆவாங்க. நான் தேங்க்ஸ் சொன்னா கேட்குறவங்க மனசு தானே பெட்டர் ஆகும், என் மனசு எப்படி பெட்டர் ஆகும் அப்படின்னு யோசிச்சு தேடின போது ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரிசர்ச் ஸ்டடீஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது நம்ம யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணுமோ அதை நேரடியாவோ இல்லை ஒரு பர்சனல் நோட் புக்ல எழுதியோ எக்ஸ்பிரஸ் பண்ணா நம்ம ஹாப்பியாகவும் பாசிட்டிவாகவும் ஃபீல் பண்ணுவோம்ட்டு கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சந்தோஷம் அண்ட் நம்பிக்கை மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கான். ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷனை குறைக்குமா, நிம்மதியா தூங்க முடியுமா, பிபி குறையுமா, அவ்வளோ ஏன் நம்ம இம்யூன் சிஸ்டம் கூட இம்ப்ரூவ் ஆகுமா. இப்படி எத்தனையோ இருக்கு. என்னமா நீ கபசுர குடிநீர் குடிச்சா டேஸ்ட் இம்ப்ரூவ் ஆகும், நல்ல மூச்சு விட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன்னு யோசிக்கிறீங்களா? புரியுதுங்க. ஆனா இதான் உண்மை. பிசிக்கல் பெனிஃபிட்ஸை நிறைய வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸ்ல படிச்சிருப்போம். மென்டல் பெனிஃபிட்ஸையும் சொல்லணும்ல. இந்த கிராட்டிடியூட் ஹேபிட்டை ஆரம்பிக்க எங்கேயும் போக வேண்டாம். நம்ம வீட்லயே உங்க அம்மாவோ இல்லை ஒய்ஃப் கிட்ட இருந்தே கூட ஆரம்பிக்கலாம். அதுவும் பர்டிகுலரா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க. எத்தனை சாக்ரிஃபைஸ், எத்தனை எஃபர்ட்ஸ் டு கீப் த ஃபேமிலி ஹேல் அண்ட் ஹெல்தி இல்லை. எங்க சித்தி கூட அடிக்கடி சொல்வாங்க, பீயிங் அ ஹவுஸ் ஒய்ஃப் இஸ் அ தேங்க்லெஸ் ஜாப்னு. நம்ம கிராட்டிடியூட் இப்போலாம் அந்தந்த டேயோட முடிஞ்சது இல்லை. மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, பிரதர்ஸ் டே, ஃப்ரெண்ட்ஸ் டேன்னு அன்னைக்கு மட்டும் ஸ்டேட்டஸோ ஸ்டோரியோ போட்டுட்டு அவ்வளோதான் மறந்துடுறோம். அப்புறம் அது வேற வாய், இது நார வாய் அப்படின்னு ஆயிடுறோம். நன்றியை மறக்கிறது மட்டும் இல்லாம சில பேர்லாம் நம்ம பண்ற சின்ன சின்ன தப்பை மட்டும் ஞாபகம் வச்சு நம்மள சுட்டி காட்டுவாங்க. டிட் ஃபார் டாட் மாதிரி ஞாபகம் வச்சு லிஸ்ட் போடுவாங்க. திருவள்ளுவர் சொன்ன மாதிரி நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஸோ இந்த ஷார்ட் லைஃப் ஸ்பேன்ல நல்லது இல்லாததை தூக்கி போட்டுட்டு நல்லதா இருக்கிறத மட்டும் ஞாபகம் வச்சு தேங்க் பண்ணுவோம். லைஃப அழகா இருக்கும். நேச்சுரலா நமக்கு வர வேண்டிய நன்றி உணர்வு வரலன்னா இதை ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்றதுக்கு கூட நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டட் மெத்தட் என்னன்னா, அவங்களுக்கே கால் பண்ணியோ இல்லை மீட் பண்ணியோ தேங்க் பண்றது. அது கஷ்டம்னா ஒரு நோட் புக்ல டெய்லி ஒரு 3 விஷயத்துக்கு தேங்க் பண்றது. இத கிராட்டிடியூட் ஜேர்னல்னு சொல்லுவாங்க. அப்புறம் கடைசியா ரீலிவிங் அ மொமெண்ட். நம்ம லைஃப்ல நடந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு இவங்க இல்லைன்னா இது நடந்திருக்காது அப்படின்னு நினைச்சு பாக்குறது. ஒரே கல்ல 2 மாங்காய் மாதிரி இந்த கிராட்டிடியூட் சொல்றவங்கள ஹாப்பியா பாசிட்டிவா ஆக்கும், கேட்கறவங்களையும் மோட்டிவேட்டடா இன்னும் நிறைய பண்ணணும்னு தூண்டும். எவ்வளோ சூப்பர்ல. ஸோ கூட ஒர்க் பண்றவங்க, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிட்டு நன்றி உணர்வை எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிக்கலாமா? இந்த எபிசோட் நல்லா இருந்தாலோ இல்லை பயனுள்ளதா இருந்தாலோ லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க பாட்காஸ்ட்டை எந்த பிளாட்ஃபார்ம்ல கேட்குறீங்களோ அதுல ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பத்தி கேட்கலாம் அண்ட் தெரிஞ்சுக்கலாம்.
அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குட்டி ஸ்டோரி டீம்.